அந்த ட்ரோனு அந்த கார்ல உட்காந்துட்டு அந்த அண்ணா கண்ணில் ஒரு காகுல் போட்டிருக்காங்க. சரியா? அது என்னன்னா விஆர் காகுல். விஷுவல் வாட் இஸ் விஆர்? விஷுவல் ரியாலிட்டி. ஓகே, லேண்ட் பண்ணிட்டாங்க. உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். ஓகே, சிட் டவுன். வெயிட். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த மோட்டர் சுத்துறதுனால பிளேன் என்ன பண்ணுது? முன்னாடி போகுது. ஓகேவா? ரீசன் வந்துட்டு இந்த பிளேடு சுத்துறதுனால என்ன ஆகும்? காத்து பின்னாடி வரும். காத்து பின்னாடி வரதுனால பிளேன் என்ன பண்ணுது? முன்னாடி போகுது. சரி, அப்ப நம்ம எவ்வளவு நேரம் இந்த பிளேன் முன்னாடி தூக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும்? மேலே ஏறி இறக்கணும் இல்லையா? பிளேன் மேலே போகாம கிரவுண்ட்லேயே ஓட்டிட்டு இருந்தோம்னா will anybody accept that is a plane? ஸோ காரு டூ வீலர் மட்டும்தான் ரோட்ல போயிட்டே இருக்கும் இல்லையா? பிளேன் அப்படின்னா என்ன பண்ணும்? பறக்கணும். அப்போ பிளேன் வந்து முன்னாடி போறதுக்கு we are using the motor or engine. ரியல் ஏர்கிராஃப்ட்லையும் எப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ என்ன பண்ணும்? காற்று பின்னாடி வரும். காற்று பின்னாடி வரனால பிளேன் என்ன பண்ணும்? முன்னாடி போகும். ஏன் பிளேன் முன்னாடி போகுதுங்கிறது புரிஞ்சுதா? ஓகே. ரெண்டாவது, இந்த வால் பகுதியில் பாருங்க, சின்னதாக ஒரு கண்ட்ரோல் இருக்கு. எல்லாத்துக்கும் தெரியுதா மூவ் ஆகுறது? ஓகே, இந்த கண்ட்ரோலுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிவேட்டர். இதுக்கு பேர் என்னப்பா? எஸ். இந்த எலிவேட்டர் கண்ட்ரோல் எதுக்காக அப்படின்னா, காற்று பின்னாடி வரனால பிளேன் முன்னாடி போகுதா? பிளேன் முன்னாடி போகும்போது பிளேனை மேலே கீழே ஏற்றி இறக்கணும்ல, அதுக்காக. இது எப்படி சார் வேலை செய்யுது? இங்கேருந்து வர காற்று இப்போ வந்து இது மேலே போயிருக்கா கீழே வந்திருக்கா? எலிவேட்டர் மேலே போயிருக்கா கீழே வந்திருக்கா? இப்போ பிளேன் மேலே போகுமா கீழே போகுமா? மேலே போகும். ஓகே, இங்கேருந்து வர முன்னாடி இருந்து வர காற்று பின்னாடி பட்டு வால் பகுதி என்ன பண்ணும்? கீழே போகும். அப்போ நோஸ் என்ன ஆகும்? மேலே ஏறிக்கும். சப்போஸ் இந்த எலிவேட்டர் கண்ட்ரோல் இப்படி இருந்தால் என்ன ஆகும்? பிளேனு கீழே போகும். இந்த கண்ட்ரோல் பேர் என்னப்பா? எலிவேட்டர் கண்ட்ரோல். ஓகே, இப்போ நம்ம மோட்டர் பவர் கொடுத்தாச்சு, பிளேன் முன்னாடி போகுது. எலிவேட்டர் கண்ட்ரோல் கொடுத்தாச்சு, பிளேன் மேலே ஏறிச்சு. பட் பிளேனை லெஃப்ட் ரைட் திருப்பணும்ல. நான் சொன்ன 200 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் அது போக முடியும். அதுக்கப்புறம் பிளேன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஃபார் டர்னிங் த ஏர்கிராஃப்ட் வாட் கண்ட்ரோல் வில் பி யூசிங் இட்? எலிரான். இந்த ரெக்கையில் ஒரு கண்ட்ரோல் மூவ் தெரியுதா? ஸோ இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? டைரக்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் எலிரானு. இந்த கண்ட்ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா பிளேனை வந்து ரைட் லெஃப்ட் திருப்புறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் ரியல் ஏர்கிராஃப்ட்லையும் ஏரோப்ளேனை திருப்புவாங்க. ஓகே, தெரியுதா? எங்கே இருக்குன்னு தெரியுதா? ரெக்கையில் ஒரு கண்ட்ரோல் ஆடுது இல்லையா? ஸோ இந்த கண்ட்ரோலுக்கு பேர் எலிரான். இந்த எலிரான் யூஸ் பண்ணி தான் ஃப்ளைட் என்ன பண்ணுவாங்க? ரைட் லெஃப்ட்டு திருப்பிக்க முடியும். இப்போ மூணாவது எலிரான் பார்த்தாச்சு. இப்போ நாலாவது கண்ட்ரோலு, இப்போ ஏர்கிராஃப்ட் கிரவுண்டில் இருக்குது, நான் பவர் கொடுக்குறேன், ஏர்கிராஃப்ட் ரைட் லெஃப்ட் திருப்பணும் இல்லையா? அப்போ ரைட் லெஃப்டில் திருப்புறதுக்கு இந்த பின்னாடி வால் பகுதியில் ஒரு கண்ட்ரோல் இருக்கு பாருங்க. தெரியுது எல்லாத்துக்கும்? ஓகே, இந்த கண்ட்ரோல் பேரு ரட்டர். வாட் இஸ் தட்? ரட்டர். ஓகே, இப்போ 4 கண்ட்ரோல் பார்த்தோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜின், எலக்ட்ரிக் மோட்டர் பவர் இருக்கிறதுனால என்ன பண்ணுது? இந்த பிளேனு முன்னாடி போகுது. ரெண்டாவது என்ன கண்ட்ரோல் பார்த்தோம்? எலிவேட்டர். எலிவேட்டர் எதுக்குப்பா? பிளேன் மேலே ஏற்றி கீழே இறக்கிறதுக்கு. ஓகே, மூணாவது ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணோம். அதுக்கு பேர் என்னது? எலிரான். எலிரான் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பிளேனை திருப்புறதுக்கு. நாலாவது ஒரு கண்ட்ரோல் பார்த்துமே வால் பகுதியில், அதுக்கு பேர் என்ன? ரடர் கண்ட்ரோல். இந்த ரடர் கண்ட்ரோல் வச்சு ஏர்கிராஃப்டை ஸ்மூத்தாக நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இந்த ஏர்கிராஃப்டில் வீல் எங்கே இருக்குது? இங்கே 2 வீல் இருக்கா? அப்புறம் பின்னாடி ஒரு குட்டி வீல் இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 வீல் வச்சு தான் இந்த ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா வீல் முன்னாடி இருக்குது. இந்த ஏர்கிராஃப்டில் வீல் முன்னாடி இருக்குது, இந்த ஏர்கிராஃப்டில் வீல் முன்னாடி இருக்குது, இதுலேயும் வீல் முன்னாடி இருக்குது இல்லையா? பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா, ஏர்கிராஃப்ட் எப்போல்லாம் கிரவுண்டில் இருக்கோ அப்போல்லாம் ஏர்கிராஃப்ட் நம்ம திருப்பணும் இல்லையா? ரன்வேல போய் தானே ஏற முடியும். இப்போ நம்ம பேசஞ்சர் ஒரு இடத்துல ஏறிவோம், அதுக்கப்புறம் ஏர்கிராஃப்ட் ரன்வேக்கு போய் ரன்வேலேருந்து தான் டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆகும் இல்லைங்களா? அப்போ அந்த இடைப்பட்ட தூரத்தில் ஏர்கிராஃப்டை திருப்புறது அப்படின்னா இந்த வீல் மட்டும்தான் திரும்பும். முன்னாடியோ பின்னாடி இருக்கிற வீல் மட்டும்தான் திரும்பும். அது கூட இந்த பின்னாடி வால் பகுதியில் ரடர் கண்ட்ரோல் பார்த்தோம் இல்லைங்களா? அது மூவ் ஆகும். சரி, இப்போ ஏர்கிராஃப்ட் எப்படி முன்னாடி போகுது, எப்படி மேலே கீழே போகுது, ரைட் லெஃப்ட் போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் இல்லையா? ஓகே, இப்போ எனக்கு ஒரு சின்ன 4 கொஸ்டின் மட்டும் இருக்குது. ஏர்கிராஃப்ட் முன்னாடி போகிறதுக்கு என்ன கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம்? இன்ஜின். இன்ஜின் ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? காற்று பின்னாடி வரும். ஆஸ் பர் நியூட்டன் தேர்ட்ல ஏரோப்ளேன் என்ன பண்ணும்? முன்னாடி போகும். எலிவேட்டர் கண்ட்ரோல் எதுக்கு? மேலே ஏற்றி கீழே இருக்கிறது. அந்த எலிவேட்டர் கண்ட்ரோல் எங்கே இருக்கும்? ஏரோப்ளேனோட வால் பகுதியில் இருக்கும்.
ஓகேவா? ஃபைன். மூணாவது எலிரான் கண்ட்ரோல். எலிரான் கண்ட்ரோல் எங்க இருக்கும்? ஏர்கிராஃப்டோட விங்ஸ்ல இருக்கும். ஓகே, இந்த எலிரான் கண்ட்ரோல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஏர்கிராஃப்ட் ரைட் லெஃப்ட் திருப்புறதுக்கு. சம்டைம் ரோல் பண்ணனாலும் அது யூஸ் பண்ணி நம்ம ரோல் பண்ணிக்கலாம் ஏர்கிராஃப்ட். ஓகே, தலைகீழ பறக்க வைக்கலாம், எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஓகே, நாலாவது கண்ட்ரோல் என்னப்பா? ரட்டர் கண்ட்ரோல். RUDDER. ரட்டர் கண்ட்ரோல் எதுக்கு அப்படின்னா ஏர்கிராஃப்டை ஸ்மூத்தாக திருப்புறதுக்கு, ப்ளஸ் வந்து கிரவுண்டில் இருக்கும்போது ஏர்கிராஃப்டை நம்ம திருப்பிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ சார் இதை ஏன் சார் எங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறீங்க? ஸோ திஸ் ஆல் we can make it. Okay, you can see all these these two planes are ready-made plane. This is which we made. Okay, wood கொடுத்துருவாங்க, பிளான் கொடுத்துருவாங்க. we have to construct the plane, engine, propeller, இந்த முன்னாடி இருக்கிற ஸ்பின்னர், ரிமோட் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே we have to learn it. Okay, suppose in future if you are going to study aeronautical engineering, you have to do the final year project. Okay, அப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிளேன்ஸ் பண்ணலாம், ரிமோட் மூலிமா அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணி காமிக்கலாம். So that basic ideas you can start from the schooling, not only the college students. Understood? Nowadays technology has developed more. I'm right? So இப்போ ட்ரோன் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருந்து இப்போ நமக்கு எல்லா இடத்துலையும் ட்ரோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ ட்ரோன் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ரோன் பறக்க வைப்பாங்க. அது என்ன பர்பஸ்க்கு? ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன பர்பஸ்க்கு ட்ரோன் யூஸ் பண்ணலாம்? ஃபோட்டோ, வீடியோ ஷூட்டு, அப்புறம் அக்ரிகல்ச்சர். இது என்னதுக்கு? ஃபோட்டோ ஓகே, வீடியோ ஓகே. அக்ரிகல்ச்சரில் இரிகேஷன், மருந்து வந்து செடி மேலே தெரிக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்பை வேலை பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் புரியல? ஓகே, சீட்ஸ் இது பண்ணுறதுக்கு. புரியல? தீர்த்தம் தெளிக்கிறதுக்கு. ஓகே, ஃபைன், they used it. ஃபைன். அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப நடக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஈவன் லாஸ்ட் வீக் கூட நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ அந்த ட்ராக்ல ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ட்ரோனை ஃப்ரம் ஹியர் we can send the drone 5 kilometers. இப்போ நீங்கள் 5 kilometers நடந்து போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம் ஆகும். ஓல்டு மெத்தட்ஸ் என்ன? இப்போ நம்ம கிராண்ட் ஃபாதர், நம்ம ஃபாதர் இந்த டைம்ஸில் என்ன அப்படின்னா மேனுவலி ஒரு மனுஷன் வந்து நடந்து போகணும் இங்கேருந்து அது வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க செக் பண்ணுவாங்க. ஃபைனலி ட்ராக்ல எதுவும் பிரச்சனை இல்லை, we can go. ஓகே, அந்த மேனுவலாக பண்ண வேண்டிய செக்கிங்கை நம்ம ட்ரோன் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதேமாதிரி ஹை வோல்டேஜ் கேபிள், நம்ம எலக்ட்ரிசிட்டி கேபிள், பெரிய பெரிய கம்பத்தில் நிறைய கேபிள் போகும் இல்லைங்களா? அந்த கேபிளில் கட் ஆயிருக்கு அப்படின்னு எப்படி செக் பண்ணுவீங்க? கம்பியில். ஸோ ட்ரோன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். அது போக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த அனிமல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் வந்துட்டு சப்போஸ் டைகர் என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரோன் யூஸ் பண்ணலாம். டூரிங் லாக்டவுன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் த ட்ரோன் ஃபார் வாட்? ஸோ ஃபார் ஃபைண்டிங் த பீப்புள் வெதர் த வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்களான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரோன் யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ட்ரோனோட யூசேஜ் இன் ஃபியூச்சரில் இஸ் கோயிங் டு பிளே த வைட்டல் ரோல் எவ்ரிவேர் இன்க்ளூடிங் த மிலிட்ரி. ஓகே, மிலிட்ரியில் ட்ரோன் என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 1000 ட்ரோன்ஸ் 2000 ட்ரோன்ஸ் நம்ம இங்கேருந்து கிரியேட் பண்ணிட்டு இங்கேருந்து சைனாவுக்கு அனுப்பிச்சுடலாம். ஸோ ஒவ்வொரு ட்ரோன்லையும் 1 kg 2 kg பாம்ஸ் ஆர் மிசைல்ஸ் we can allow to carry. அப்போ 1000 ட்ரோன்ஸில் வந்து நம்ம மிசைல்ஸு பாம்ஸை நம்ம அனுப்பிச்சு இங்கேருந்து அனுப்பிச்சுடுறோம் அப்படின்னா, ஒரு ஏர்கிராஃப்ட் சப்போஸ் இப்போ சென்னையில் என்னைக்கு ஏர்ஃபோர்ஸ் ஏர் ஷோ நடந்துச்சு? ஏரோப்ளைன்லாம் பறந்துச்சு இல்லை சென்னையில்? எப்போ? 6th October. 8th October ஏர்ஃபோர்ஸ் டே 1932ல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஆர்மி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்புறம் நேவி, அதுக்கப்புறம் தான் ஏர்ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. எப்போ? 1932ல் 8th October ஏர்ஃபோர்ஸ் டே ஆரம்பிச்சாங்க இந்தியாவில். சரியா? அந்த ஏர்ஃபோர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 92 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஏர்ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு 92 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் சென்னையில் என்ன பண்ணாங்க? ஏர் ஷோ கண்டக்ட் பண்ணாங்க. அங்கே இருக்கிற ஏர்கிராஃப்ட் ஏதாவது, சார் இந்த ஏர்கிராஃப்ட் பறந்துச்சுன்னு யாராவது ஏர்கிராஃப்ட் பேர் சொன்னீங்கன்னா ப்ரைஸ். ரஃபேல் சூப்பர். ஹூ இஸ் தட்? ஓகே, ப்ரைஸ் கொடுக்குறப்ப யூ ஹேவ் டு கம் ஃபார்வர்ட். ஓகே, ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட். ஓகே, வாட்ஸ் யுவர் குட் நேம்? ஓகே, ஒன் மோர் கொஸ்டின் டு யூ. இந்த ரஃபேல் ஏர்கிராஃப்ட் எங்கேருந்து வாங்கணும் நம்ம? இல்லை இல்லை இல்லை, France. Okay, good. I'm happy. See, at least know what are the aircraft is flew. In that, Rafale is one of the fighter aircraft which bought from the Russia. Sorry, France. Okay, France இருந்து வாங்கின ஒரு ஏர்கிராஃப்ட், அது ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். இப்போதைக்கு லேட்டஸ்ட் ஒன் ரஃபேல் தான் நம்மகிட்ட இந்தியாவில் இருக்கு. அது போக வேற ஏதாவது ஏர்கிராஃப்ட் நேம் தெரியுமா? தேஜஸ் ஏர்கிராஃப்ட் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல ட்ரைனிங்கு, அந்த மேனுஃபேக்சரிங் எல்லாமே சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் நடக்குது. ஓகேவா? பட் ஸ்பேர் பார்ட்ஸ் we are getting it from Russia. Some of the work we are doing it in Coimbatore, Tamil Nadu. Okay, it's a pride of Tamil Nadu. Next,
அக்னி இஸ் மிசைல். MiG-29 பறந்துச்சு, சூப்பர். F-26 நம்மகிட்ட இல்ல, புரியல. MiG Mi-17. Mi-17 is a helicopter. Okay, SU full form என்ன? Good, your answer is good. Correct. Sukhoi 30, nothing is wrong. Okay, please run. Good. What's your good name? Yaksha. Your good name? Super. You also can come forward. So Sukhoi 30, Rafale, Tejas, Mi-17, MiG-29. These are all the aircraft which we flew in the air show. So many aircraft. Apart from that, Surya Kiran, அந்த ஒரு ரெட் அண்ட் ஒயிட் கலர் பிளேன் நிறைய 5 பிளேன் ஒட்டுக்கா பறக்கும் இல்லையா, அது வந்து சூரிய கிரண் ஏர்கிராஃப்ட் ஸ்மோக் பண்ணுறது. அதுக்கப்புறம் கிளைடர் இல்லை, அது வி யூஸ் இட், பட் இந்த ஷோவில் யூஸ் பண்ணல. ஓகே, அதுக்கப்புறம் துருவன்னு சொல்லிட்டு ஒரு ஹெலிகாப்டர், அந்த ஹெலிகாப்டரில் மயில் மாதிரி ஒரு பொம்மை போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் எதுக்காக அந்த ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க? இட்ஸ் நாட் தட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இவ்வளோ ஏர்கிராஃப்ட் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. யங்ஸ்டர்ஸ், யூ பீப்புள் ஷுட் ஹேவ் அ சாய்ஸ் டு சூஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன் யுவர் ஃபியூச்சர். சரியா? பைலட் ஆகிறது அவ்வளோ டஃப் கிடையாது. இட் இஸ் ஈஸி ஜாப். ஹவு கேன் யூ பிகம் அ பைலட்? 12th ஸ்டாண்டர்ட் நீ படிக்கும் போது யூ கேன் அப்ளை. வென் யூ டர்னிங் டு த 16.5, 16 வயசு உனக்கு ஆகும்போது யூ கேன் அப்ளை த்ரூ த NDA, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க UPSC மூலியமா. அந்த எக்ஸாம் எழுதிட்டு யூ கேன் சூஸ் ஏர்ஃபோர்ஸ் ஆர் ஆர்மி ஆர் நேவி. ஏர்ஃபோர்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் யூ ஹேவ் டு ரைட் AFCAT எக்ஸாம். எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இஃப் யூ ஹேவ் அ டேலண்ட் யூ வில் பிகம் அ ஃபைட்டர் பைலட், இல்லைனா டிரான்ஸ்போர்ட், இல்லைனா ஹெலிகாப்டர்ஸ். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங். இப்போ ஏர்ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பைலட் மட்டும் ஏர்ஃபோர்ஸில் வேலை கிடையாது. ஓகேவா? அந்த ஏர்கிராஃப்ட் தயாரிக்கிறது, இன்ஜின் தயாரிக்கிறது, இன்ஜின் அந்த ஏர்கிராஃப்டில் ஃபிட் பண்ணுறது, ப்ரொப்பலர் மாற்றுறது, எல்லாம் so many works we can do it in the Indian Air Force. So 16.5 உன்னால் டேர்ன் பண்ணும்போது you can apply to the NDA exam. Through that you can go to the Indian Air Force. ஓகே சார், நான் 12th படிக்கும்போது NDAல போகல, அதுக்கப்புறம் எனக்கு என்ன சார் சான்ஸு? காலேஜ் படிக்கும்போது NCC ஏர் விங்கில் சேர்ந்தீங்கன்னா யூ கேன் கோ த்ரூ த ஸ்பெஷல் என்ட்ரி. அப்படி இல்லை சார், SSB என்ட்ரின்னு சொல்லிட்டு தனியாக UPSC கண்டக்ட் பண்ணுவாங்க, அது மூலியமாகவும் போகலாம். ஓகே, ஸோ அப்படிலாம் போனீங்கன்னா யூ கேன் ஆல்சோ ஃப்ளை த ஏர்கிராஃப்ட். அதை காமிக்கிறதுக்காக தான் த ஏர் ஷோ இஸ் கண்டக்டட் இன் த சென்னை. ஸோ ஆல் ஓவர் த கண்ட்ரி, எல்லா வருஷமும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் பண்ணுவாங்க. பட் இந்த வருஷம் ஆஃப்டர் 22 years we had a chance to have a show in சென்னை ஏர்ஃபோர்ஸ், சென்னை ஏர்போர்ட் ஸ்டேஷன். தாம்பரத்துலேருந்து ஏர்கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு they have done the air show. ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஏர்கிராஃப்ட் எப்படி பறக்கணும் ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சதா? ஓகே, இது என்ன மெட்டீரியல் பண்ணியிருக்காங்கப்பா? தர்மாக்கோல். இங்கே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பால்சா வுட். வாட் இஸ் த வுட் நேம்? பால்சா வுட். நம்ம தென்னை மரம், தேக்கு மரம் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மரத்துக்கு பேர் பால்சா வுட். Why we are using the balsa wood? It is a weightless in the world. பேப்பர் மாதிரி இருக்கும், பட் இட் will be strong. அப்போ அந்த வுட்டில் பண்ணோம் அப்படின்னா ஏரோப்ளேன் நிறைய நேரம் பறக்கும், மேலே அப்படியே மிதந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ பால்சா வுட், தர்மாக்கோல், பிளாஸ்டிக், ஸ்டீல் எது வேணால் நீ யூஸ் பண்ணி பிளேன் பறக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மோட்டர் வைக்கணும், CG செக் பண்ணணும், பேட்டரி எல்லாமே. அது எப்படின்னு படிக்கிறது தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பீங்க. அது போக ஏரோமாலிங் கோர்ஸ்னு சொல்லி தனியாக இருக்குது, அதையும் நீங்கள் படித்து கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் ஐடியா அப்ரோச் யுவர் சயின்ஸ் டீச்சர்ஸ். இவனுக்கு சயின்ஸ் எக்ஸ்போ நடக்கிறப்ப இப்போ ட்ரோன்ஸு, பிளேன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஐடியா கேளுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்ட் ட்ரையிங். ஒன்லி தென் யூ கேன் மேக் அ பிளேன்ஸ் அண்ட் யூ கேன் ஃப்ளை வித் ஹெல்ப் ஆஃப் ரிமோட் கண்ட்ரோல் அட் ப்ரெசென்ட். அண்ட் லேட்டர் ஆன் யூ கேன் பிகம் அ பைலட். புரிஞ்சுதா? ஸோ இது ஏர்ஃபோர்ஸில் இல்லை சார், நான் கமர்ஷியலாக பைலட் ஆகணும், இந்த பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்லாம் பைலட் ஆகணும் அப்படின்னாலும் தேர் இஸ் அ சான்ஸ் இஃப் யூ ஹேவ் மோர் மணி. இந்தியாவிலேயே நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. யூ கேன் அப்ளை த்ரூ தட். லைசன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் அப்ளை பண்ணி எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா யூ கேன் ஆல்சோ பிகம் அ பைலட் இன் த ப்ரைவேட் செக்டார். சரியா? வேறு எதாவது டவுட் இருக்கா ஏர்கிராஃப்டை பற்றி? ஓகே, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏரோப்ளேனில் ஃபியூல் எங்கே எடுத்துகிட்டு போவாங்க? Who said the wings? So many didn't say, only one voice I heard. That boy. Yes, what's your good name? Sudarshan. Okay, please, good. So wings la da aircraft la fuel எடுத்துட்டு போவாங்க. Plus main tanks will be in the wings and some tanks will be in the body. Fuselage la tanks இருக்கும். Okay. Who found the aircrafts? It is wrong. Sit down. Okay. See, listen. Wright brothers முன்னாடியே so many people have thought idea and they made the plane. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி விங்ஸ் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை சக்ஸஸ் பண்ணதான் ரைட் பிரதர்ஸ். ஓகே, பட் யார் ஏர்கிராஃப்ட் கண்டுபிடிச்சதுன்னு கேட்டால் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் த லியோனார்டோ வின்சி. ஓகே, ஸோ ஃப்ரம் தேர் they started the journey for the air force aircraft and then later on only the Wright brothers. சரியா? ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரோன்
இங்கே இருக்குது, பறக்க வைப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதை பார்க்கலாம். அதில் வந்து வெயிட் கொஞ்சம் ட்ரா பண்ணுவாங்க. ஸோ யூ வில் கெட் சம் பேசிக் ஐடியாஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. டு யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். ஏரோப்ளேன் பின்னாடி போகுமா போகாதா? ரிவர்ஸ் கியர் இருக்குல்ல? ஓகே, சரி. சார் கேட்டது என்னன்னா, ஹெலிகாப்டர் ட்ரோன் எல்லாம் முன்னாடி போய் பின்னாடி வரலாம், பிளேன் பின்னாடி வர முடியாது. ரீசன் வந்துட்டு நம்ம காற்று பின்னாடி மோட்டர் சுற்ற ஆரம்பிச்சுன்னா காற்று பின்னாடி வரும், பிளேன் முன்னாடி போகுமா? அந்த மோட்டரை திருப்பி சுற்ற வைக்க முடியாது. சம் ஏர்கிராஃப்ட்டு மோட்டர் இப்படி இருக்கும், அவங்களுக்கு வேணுங்கிறப்ப ட்வில்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி ட்வில்ட் பண்ணும்போது ஏர்கிராஃப்ட் வந்து அந்த இன்ஜின் வந்து மேலே தூக்கிக்கும். அப்போ அந்த ஏர்கிராஃப்ட் முன்னாடி பின்னாடி எடுத்துகிட்டு போகலாம். பட் இங்கே இருக்க 4 ஏர்கிராஃப்ட்டுமே ரிவர்ஸ் போகாது. அப்படின்னா இங்கேருந்து போய் சுற்றிட்டு வந்து தான் இங்கே வரணுமே தவிர அப்படியே ரிவர்ஸில் இங்கே போக முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இன்னொரு தியரி 4 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அந்த ஏர்கிராஃப்ட் நிறைய இருக்குது. யூ வில் பி ஸ்டடிங் இன் யுவர் ஃபியூச்சர். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, ரைட். ரொம்ப வெயிலாக இருக்குல்ல? க்ளோஸ் பண்ணிக்கலாமா? sun hot, no, very hot. No problem. Okay, right, no problem. Okay, we will have another next activity. But I heard that in your school there is a robotic club, right? So no need of explanation regarding robotics. Already you tell you, yeah. Yes. So same principles, right? What are the motors? How it is functioning? The same thing they will explain. But now we will move on to the rocket. Okay. Are you ready to listen? Yes. What are the parts in rocket? How it is working, right? How it is related with our subject? All these things we will study, right? Are you listen? Are you ready to listen? Yes, sir. Are you ready to listen? Yes, sir. That's right. Okay, good. So let me invite Engineer Nishal sir. He is going to explain about the basic functions and the parts, important basic parts of rocket, how it is working, how it is functioning. Okay, please listen, okay? Good morning all. So very happy to see the energetic faces. So I am very happy. So today is the birthday of Dr. APJ Abdul Kalam. We are very happy to conduct this program on this day. We have conducted so many programs, but this is somewhat special because it is on his birthday, right? So we'll see some basics about the rockets and missiles, right? Can I continue in English or Tamil or mix? Okay, I will speak in both, right? So இப்போ வந்து நம்ம வந்து ராக்கெட் அண்ட் மிசைல் அதோட பேசிக் பிரின்சிபல்ஸ், எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோம், வாட் ஆர் ஆல் த யூசஸ், ரைட்? வாட் இஸ் த ஃபியூச்சர், எவ்ரி திங் வில் இன் சிம்பிள் வில் டிஸ்கஸ், ரைட்? ஸோ பிஃபோர் கோயிங் டு தட், have you heard about rocket? Yes, sir. Where? In military. ஆர்மியில மிலிட்டரியில ராக்கெட் பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் தீபாவளி அப்ப யாரும் ராக்கெட் பார்த்தது இல்லையா? ஓகே, ரைட். So before going to the topic, we'll see what is the difference between rocket and missile. What is this model called as? So what are all these things? Difference தெரியுது இல்லையா? So rocket எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மிசைல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? யாரோ ஒருத்தர் ரெண்டு சொல்லுங்க. ராக்கெட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சூப்பர், very good. What is your name? Vidur Vaibhav. Very good answer. So rocket is used for launching satellites. So missile எதுக்குமா யூஸ் பண்ணுவாங்க? இந்த சைடு யாரோ சொல்லுங்க பாப்போம். What is the purpose of missile? Yes. For attacking during war times, right? So this is the difference between rocket and missile, right? Rocket பேசிக்கா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சேட்டலைட்டை ஸ்பேஸ்ல லான்ச் பண்றதுக்கு, இல்ல அப்படின்னா ஸ்பேஸை ரிசர்ச் பண்றதுக்கு, அந்த ஸ்பேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஸ்பேஸ்ல ரிசர்ச் நடத்துறதுக்கு, அதுக்கு தான் வந்து நம்ம
ராக்கெட்டை யூஸ் பண்ணுவோம். வேர் இன் கேஸ் ஆஃப் மிசைல்ஸ் வில் யூஸ் இட் டூரிங் த வார் டைம்ஸ் டு அட்டாக் த எனிமீஸ், ரைட்? அப்துல் கலாம் சார் வந்து பீஸ் பத்தி தான் நிறைய பேசியிருக்காரு. ஸோ வை தே ஹவ் யூஸ்ட் மிசைல்ஸ், எதுக்காக அப்புறம் நம்ம மிசைல்ஸை கண்டுபிடிச்சோம்? பீஸ் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா மிசைல் எதுக்காக கண்டுபிடிக்கிறாங்க? ரைட், இட் இஸ் யா ஓகே தேங்க்யூ. அட்டாக்கிங் தான், பட் பீஸ் தான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப எதுக்காக மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க இல்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட பவர். ஓகே நம்மளோட பவர் என்ன அப்படிங்கறத அடுத்த கண்ட்ரிக்கு நம்ம வந்து காமிச்சோம் அப்படின்னா அவங்க தேவையில்லாம நம்ம கிட்ட வந்து they won't come for war because we having super power. So for that purpose only all the countries are launching the missiles and testing. எந்த மிசைல் டெஸ்ட் பண்ணும்போதும் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியும் they will announce, right? அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? எதுக்காக அப்படி அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா எங்க கிட்ட இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி மற்ற நாட்டுக்கெல்லாம் காமிக்கிறதுக்கு தான், ரைட்? தேவைப்பட்டால் மட்டும்தான் மிசைல் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? ஓகே, வில் see what are all the basic principles behind the rocket science, right? One of the சாரே சொல்லிட்டாரு, ஒரு what is the law which is used in aeroplane? The same principle, Newton's third law, which is used in rocket also, right? Same Newton's third law, every action there is equal and opposite reaction, right? So இந்த ராக்கெட்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா ராக்கெட்ல more than 75% என்ன இருக்கும் யாருக்கா தெரியுமா? very good yeah, very good. So most of the 75% of the rocket which is filled with fuels only, right? Because we want to launch it in satellite, for that you need lot of fuels, right? நிறைய எரிபொருள் தேவைப்படுது இல்லையா? அதனால 75% of the rocket. இந்த சின்ன குழந்தைகள் வந்து ஓரமாக இந்த சைடு கூட உட்காந்து சார் ஒரே சைடு ட்ரை பண்ணும்போது girls, shall we go there?